வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பி ஆயிருவாங்க. இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். காலிஃபிளவர் ஃப்ரை பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கட் பண்ணி வச்ச காலிஃபிளவர், 3/4 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல இந்த தண்ணியில வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும். இடையில இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா எல்லா பூவும் ஒண்ணு போல வேகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிய வடிகட்டிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இத தனியா எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். நீங்க வறுக்காத வேர்க்கடலைன்னா கிறிஸ்பி ஆற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 7-8 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இத மிக்சிய ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு அரைக்கணும். கடலை பருப்புலாம் 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வரணும். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கறிவேப்பிலை, 2 கீர்ன பச்சை மிளகாய், எல்லாத்தையும் லைட்டா வதக்கிட்டு வேக வச்ச காலிஃபிளவர் எண்ணெயிலேயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மெதுவா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. அப்பதான் காலிஃபிளவர் உடைஞ்சு போகாம இருக்கும். மூணு நிமிஷமா எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்ப இதுல உப்பு சேர்க்கலாம். காலிஃபிளவர் வேக வைக்கும் போது நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். காலிஃபிளவர் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்ச பொடியை இதுல சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். நல்லா சூப்பரா டிஃபரெண்டான டேஸ்ட்ல காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாதம் பண்ணலாம். 3 கப் அளவுக்கு உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதுல கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள்,
மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கிழங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் மாறி வரவும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டா வதங்கினா போதும், மசியணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதுல 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு மசாலால நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சைட் டிஷ் இல்லாமயே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இதுல வேக வச்ச சாதத்தை சேர்த்துட்டு சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கேன். நீங்க சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இப்ப சேர்க்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகி சாதமுமே சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான உருளைக்கிழங்கு சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.